ஹே ஹாய்ஸ் அனியோடா அனியோ ஏன் நான் அனியோ சொல்கிறேன்னா நான் ஆக்சுவலாக கொரியன் கற்றுட்ருக்கேன். இதோட 43 days ஆகுது டியோலிங்கோவில். ஆக்சுவலாக டியோலிங்கோவில் நான் நல்லாவே கற்றுக்கிறேன் கொரியன். ஸோ நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொரியன் அதிலவே கற்றுக்கோங்கடா. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் என்ன நம்ம ஒன் டே விட்டு அந்த மாதிரி பண்ணும்போது வேர்ட்ஸ் மறக்குது. கண்டினியூஸாக அந்த லெசனை எடுத்தால் அடுத்த இது வரைக்கும் எனக்கு இன்னுமே ஒரு சில சென்டென்ஸ் இதெல்லாம் தெரியும். ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய நம்ம ஆர்மிஸ் கண்டிப்பாக கொரியன் பேசணும்னு நினைப்பீங்க. ஸோ டியோலிங்கோ ஒரு குட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் யூஸ் பண்ணுறேன், நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அந்தன்றா வீடியோ சீக்கிரமாக போட சொல்கிறீங்க. நான் ஏன் போடாத ரீசன் என்னென்னா, நான் ஒரு வீடியோவுக்கு டைம் கொடுக்குறேன்டா. ஏன்னா அது வியூஸ் போகல. த ஒன்லி ரீசன் வியூஸ் போகல. நான் அடுத்த சரி நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் லாஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், இன்னசென்ட் அப்சஷனும் பேட் பேபி பாயும் ஒரே நாளில் போட்டேன். 2 minutes கேப்பில் போட்டேன்னு நினைக்கிறேன். கட்டன்னு அதை பேசி போடணுன்னு சொல்லி போட்டது தான். அப்போ வியூஸ் ட்ராபேக் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது மறுபடியும் மீண்டு வருவேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒன்றுத்துக்கும் கேப் கொடுக்குறேன். இல்லைனா ப்ளீஸ் ஸ்வீட் ஆர்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு இன்னசென்ட் அப்சஷன் முடிச்சிடுறேன்டா. நான் இப்போலாம் இதுக்கப்புறம் எஃப்எஃப்லாம் ரொம்ப தூரம்லாம் கொண்டு போகல. அப்படியே முடிச்சிட போகிறேன். ஒரு 5 to 6 episodes தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் முடிச்சுட்டு அந்தேன் ஒரு 2 minutes கேளுங்க. என்னென்னா, பேட் ப்ரொஃபஸர் எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். ஒரு டியரில் அக்கா நான் ஸ்டார்டிங்லேருந்தே கேட்குறேங்க்கான்னு சொன்னி ஐ ஃபீல் ரியலி பேட். நான் ஃபஸ்ட் எபிசோட் அதில் இருக்குல்ல, அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட போகிறேன். ஆக்சுவலாக அதில் ஒரு 20 part கிட்ட முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் முடிச்சிட்டேன்னு நினச்சேன், பட் இல்லை போல் கொஞ்சம் பேலன்ஸில் இருந்துச்சு. அப்புறம் சேனல் போயிடுத்து. ஸோ நான் அதை கண்டிப்பாக போடுவேன்டா. ஐ ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். நான் அதை போடாமலாம் நான் ஓடி போயிட மாட்டேன். கண்டிப்பாக நான் போடுவேன். ஐ ஃபீல் ரியலி பேட். பட் நான் போடுறது என்னென்னா, அது மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எனக்கு லைட்டாக கொலாப்ஸ் ஆகுது. அதனால நான் ஃபஸ்ட் இன்னசென்ட் அப்சஷன் முடிச்சிடுறேன்டா. அண்ட் தென் பேட் பேபி பாய்ஸ், அண்ட் தென் பேட் ப்ரொஃபஸர். இல்லைனா நம்ம ஃபஸ்ட் சேனலில் நான் பேட் ப்ரொஃபஸரை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ரை. பேட் பேபி பாய்ஸ் அப்படியே பேட் பேபி பாய் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சைக்காட்டிக் மூட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஜேகே அவனுடைய ஒரு கார்டவே, செக்யூரிட்டி கார்டை அவனை சைக்கோன்னு சொன்னதுனாலேயே அடித்து அவனை கில் பண்ணி பேஸ்மெண்ட்டில் போட்டுட்டு ரத்தம் சொட்ட ஜேகே அப்படியே அந்த மேன்ஷன் ஃபுல்லாக நடந்து வந்திருப்பான். அந்த பிளட் அங்கங்கே சுட்டிகிட்டு இருக்கு. இப்போ உங்கள் ரூமுக்கு தான் தட்டுறான். பட் உங்கள் ரூம் நீங்கள் உள்ளே லாக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே அன்னிக்கா லாக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டே ஜேகே அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு தூக்கமே வரல. எனக்கு நீ வேணும், இன்னைக்கு நீ பக்கத்தில் வேணும், நான் பக்கத்தில் ஒன்று படுக்க வச்சுக்கணும், எனக்கு நீ தூங்கணும் என் பக்கத்தில், தூக்கம் வர மாட்டேங்குது, என் உடம்புலாம் என்னென்னமோ பண்ணுது, அன்னிகள் என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேன்னு தேடுறான். அவன் தான் எல்லா புக்கையும் எல்லா கேசட்டையும் தூக்கிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்டில் போட்டு வச்சுருக்கானே, ஸ்டோரேஜ் ரூமில். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவசரமாக போயிட்டு அங்கேருந்து ஒரு கேசட் எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அது என்ன கேசட்னா, சைக்கோவா, ஒரு அப்சஸ்ஸா, ஒரு பொண்ணு மேலே எப்படி இருக்கலாம், அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோ தான் அது. செக்கே அப்படியே பார்க்குறான். அவனுக்கு அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு சிரிக்குது, அப்போ இந்த மாதிரி பண்ணால் யானைகளுக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி ஈவலாக பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே மார்னிங் நீங்கள் தான் செக்கேவை காணும். ஏதோ 2 days உன் பக்கத்தில் படுத்தானா, டெய்லியும் உன் பக்கத்தில் படுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ நீங்கள் பியர் ஃபுட்டாக தானே இருக்கீங்க. ஸோ வெளியில் வந்த உடனே ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கால் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. என்ன
அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி பார்த்தா பிளட்டு. அப்படியே பயந்துட்டீங்க. பிளட்டா? என்னது இது? டோர்லலாம் இருக்குது. ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. பார்த்தா அங்கங்கே பிளட்டு சொட்டி காஞ்சி போய் கிடக்கு. ஜேகேக்கு என்னாச்சு? ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறீங்க. ஜேகே அப்படியே ரெட்டு கண்ணோடு அப்படியே ஏஞ்சிக்கிறான். தூங்கவே இல்லை. அந்த படத்தவே ரிப்பீட்டட் மூடில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்னிகள் வந்துட்டியா? அச்சோ அன்னிகள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டன்னு அந்த கேசட்டை வெளில இருக்கும்போது அந்த கேசட் உடஞ்சிருது. ஜேகே அவ்வளோதான், ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டான். இல்லை இல்லை இல்லை, ஏன் உடஞ்சது எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமே அல்லங்கோல படுத்துனான். வெளில நீங்கள் இருந்து கத்திட்டு இருக்கிறது கூட அவனுக்கு கேட்கல. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த டிவியை கூட உடைச்சிட்டான். அப்படியே தூக்கி போட்டு இங்கேன்னு உடைக்கிற சத்தம் உங்களுக்கு அப்படியே கேட்குது. ஜேகே கதவை தர. ஜேகே என்ன பண்ணுற? கதவை தர ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நோ யூஸ். ஜேகே எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே பின்னாடி வந்துடுங்க. ஏன்னா சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. என்ன ஆச்சு இவனுக்கு? சோ பால்கனி ஆமாம் பால்கனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த பால்கனி தூரத்தை பார்க்குறீங்க. ஸோ பால்கனி தூரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உடனே நீங்கள் பொறுமையாக அந்த பால்கனிலேருந்து இன்னொரு பால்கனிக்கு கஷ்டப்பட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் கையெல்லாம் கிழியுது. ஆனால் ஏன் தெரில, ஜேகே மேலே ஒரு பாசம் உங்களால் அதை அவாய்ட் பண்ணவே முடியல. பொறுமையாக அந்த பால்கனியை போயிட்டு தொப்புன்னு பிளட் வேற வருது, வயிற்றில் வேற நல்லா அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறீங்க. ஏன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வரும்போது கையை கிழிச்சிருப்பீங்க. கீழே வேலை விழுந்துட்டீங்க. வயிறுலாம் வலிக்குது உங்களுக்கு, நல்லா இடிச்சுக்கிட்டு கல்லில். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி டோர் அப்படியே திறக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அது உள்ளது லாக் ஆகிருக்கு. ஜேகே அதை கவனிக்கவே மாட்டேங்கிறான். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி அப்படியே இழுத்து அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணுறீங்க. அந்த பால்கனி டோர் அப்படியே கழுண்டுக்குது. ஜேகே ஜங்குக் இங்கே பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பிடிக்க வரீங்க. ஆனால் ஜங்குக் உங்களை தள்ளி விட்டுட்டான். கண்ணை முடி தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் மறுபடியும் போய் நல்லா இடிச்சுக்கிறீங்க. வலிக்குது. ஜேகே ஜங்குக் ஓகே அப்படின்னு கத்துறீங்க. ஜேகே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி வலிக்குது. ஜங்குக் குக்கி இங்கே பாரு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப பார்க்குறீங்க. பட் முடியவே இல்லை. ஸோ அவன் கையெல்லாம் பார்க்குறீங்க. கையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி சதெல்லாம் கிழிஞ்சிருக்கு. எப்படி ஆச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியல. என்ன இருக்கும் எனக்கு? என்ன ரூம் இவ்வளோ அலங்கலம் பண்ணி வச்சுருக்கான்? இப்போ தான் உடைக்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நீங்கள் உடனே அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஜேகேயோட ஃபோன் இருக்குது. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கே ஆம்புலன்ஸும் வருது. உங்களுடைய ஹாஸ்பிட்டல் தான் இது பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ அசலத்துக்கு கூப்பிட்டு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அவனை வெளில வர கூப்பிட்டு போகும்போது போலீஸ்கிட்ட வேற சொல்லணும். ஹலோ எடுக்க மாட்டாங்களே இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கீங்க. ஸோ பதட்டத்தில் மறுபடியும் கால் பண்ணாமல் ஜேகேவை அப்படியே கூப்பிட்டு போயிடுறீங்க. இப்போ ஜேகே காலில் இருக்கிறது ஒரிஜினல் ட்ராக்கர் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒருத்தவன் தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷனும் வருது. அதுக்கப்புறமும் நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போயிருக்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது, நீங்கள் ரூல்ஸாகவும் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் உங்களுக்கும் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே உட்காந்துட்ருக்கீங்க டென்ஷனாக. ஸோ அங்கே ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரீட் பண்ணலான்னும் போது இல்லை டாக்டர் இது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்காது, இதை நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வேறு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க, பட் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வேறு வெளில உட்காந்துட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயிருமே. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேடம் என்னாச்சு? அது
அவனுக்கு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஒரு மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிச்சு. மேடம் இதெல்லாம் எப்படி? அச்சோ அதை நான் அந்த டோரை திறக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. மேடம் போய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? ப்ராமிஸா நான் அவனுக்கு ரெஸ்க்யூ பண்ணிக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ரெஸ்க்யூ பண்ணும்போது மட்டும்தான். அவன் என்ன ஹார்ம் பண்ணலை டாக்டர். ஏதோ சொல்கிறீங்க. அவன் என்ன ஹார்ம் பண்ணல போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி சொல்கிறீங்க. ஓகே உட்காருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மேம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுது, நீங்கள் எதனா தெரப்பி பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் உள்ளே போய் ஜேகே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு நாள்லேயே அவனுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்திருக்கு. ஜேகே குக்கி என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு கம்ப்ளீட்லாம் அங்கங்கே இருந்துச்சு? என்ன ஆச்சுப்பா உனக்கு? ஜங்குக் அச்சோ என்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக லீன் பண்ணி அவன் ஃபோரில் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ்லேயும் 2 கொடுக்குறீங்க. ஸோ உங்களாலே கட்டுப்படுத்த முடியல. நான் இதை பண்ணக்கூடாது, ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? நீ எனக்கு பேஷண்ட் தான். ஆமாம் நீ எனக்கு பேஷண்ட் மட்டும்தான். ஜேகே என்ன ஆச்சு ஜேகே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேரை பொறுமையாக க்ராஷ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே கூட நீங்கள் 1 மந்த்தாக இருக்கீங்க. இந்த 1 மந்தில் ஜேகே இவ்வளோ இதுவாக பிஹேவ் பண்ணதே இல்லை. ஏன் இப்படின்னு தெரியல. அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜேகே பொறுமையாக அன்னிகன் ஜங்குக் சாரி அன்னிகன் ஜங்குக் சாரி குக்கி சாரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே சாரி தான் நீ, சரி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு செக்கியோட ரூமுக்கு தான் வரீங்க. முதல்ல அங்கே இருக்க பாடி கார்ட் கிட்டே சொல்லி எல்லாத்தையும் வந்து மாற்ற சொல்லிட்டீங்க. ஸோ இந்த விஷயம் ஜாக்சனுக்கும் தெரியும். இந்த சைக்கோ இப்போ என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரில. சரி எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னதுனால அவன் ரூமை அப்படியே கொஞ்சம் பழையபடி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த பாடி கார்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி ஜேகேவை வந்து அப்படியே அங்கே கலத்திட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவா என்ன கஷ்டப்பட்டானோ, என்ன ஆச்சு, ஏன் இவனை இதை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ரூம் மொத்தமாக தேடுறீங்க. தேங்க் காட் அந்த கேசட் உங்களுக்கு கிடைக்கல. என்ன தான் ஆச்சு ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பக்கத்துலேயே இருக்கீங்க. ஜேகே பொறுமையாக கண்ணை திறக்கிறான். செக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. செக்கே அப்படியே கண்ணை திறக்கும் போது பிரகாசமாக உங்கள் ஃபேஸ் தான் தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் கையை உங்கள் சீக்ஸில் வைக்கலான்னு கொண்டு வரான். நீங்கள் என்ன கையை பிடிச்சிட்டு சிக்கி என்ன ஆச்சு சிக்கி, ஏன் குக்கி இப்படி பண்ணுற? ஏன் உன்னையே நீ காயப்படுத்திக்கிற? இது என்ன நல்லதுக்குன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறீங்க. சிக்கி அப்படியே பவுட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அந்த பவுட்டை பார்த்தோன்னே உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. நீங்கள் சரி நான் திட்டல, சாப்பிட்றியா? பசிக்குதா? ஆமாம் பசிக்குது. இது நான் போயிட்டு இருந்தால் சமைச்சிட்டு வரேன். நீ போகாத. சரி ஜேகேக்கு என்ன சாப்பிட்ணும்? உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் சாப்பிட்றேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. இந்தா நீ சாப்பிடல, நான் உனக்கு ஊற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு ஊட்டி விடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. உங்கள் அம்மா தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஊட்டி விட்ட ஒரே பர்சன். அடுத்தது ஜேகே தான். ஒரு மாதிரி நீங்கள் டச் ஆகிடுறீங்க. ஒரு மாதிரி ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அவனை ஒரு மாதிரி லவ்வபுளாக பார்க்குறீங்க. அவன் மேலே இருக்க லவ் உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து ஜேகே இவ்வளோ க்ளோஸாக பார்த்தோன்னே நீங்கள் லைட்டாக பதட்டமாகறீங்க. ஜேகே பொறுமையாக வந்து
அவன் நோஸோட உங்கள் நோஸை ரப் பண்ணுறான். அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபுல் பாடி ஷிவர், அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஜேகே அன்னிக்கல் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு கொடுத்துட்டு அப்படியே பெட்ஷீட் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக மூடிட்டு அப்படியே படுத்துக்கிறான் வெக்கத்தில். நீங்கள் அவ்வளோதான் இங்கே உங்கள் ஸ்டொமக்லலாம் பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது உங்கள் தைஸ்லாம். அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. உங்கள் ஐஸில் டியர்ஸ் வருது. அது ஹாப்பி டியர்ஸ்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. ஜேகே ஏன் இவ்வளோ என்ன மேலே இவ்வளோ ஹார்டாக ஃபுல்லாக வைக்கிறேன்? ப்ளீஸ், இது நல்லதுக்கு இல்லை. பட் ஐ காண்ட் ஹோல்ட் பேக். ஐ ரியலி காண்ட் ஹோல்ட் பேக். என்னால் இதை ஹோல்ட் பேக் பண்ண முடியல ஜேகே. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் யூ. பட் ஸ்டில் ஐ ஃபியர் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஹாப்பி டியர்ஸோட இப்போ சேட் டியர்ஸும் கலக்குது. நீங்கள் அதெல்லாம் இப்போ தேவையில்ல. ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி இன்றைக்கி நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வெளியே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லாக பெர்மிஷனும் வாங்கியிருப்பீங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. நீங்களும் கட்டு போட்டிருக்கீங்க, ஜேகேவும் கட்டு போட்டிருக்கான். 2 பேரும் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. நீங்கள் ஒரு தீம் பார்க் தான் போயிருக்கீங்க. ஸோ அதுலேயும் ஓகே இவங்க ஏதோ கப்புள்ஸ் போல் இந்த மாதிரி கட்டு போட்டு ஏதோ இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் யாருமே பெருசாக கண்டுக்கல. நீங்களும் ஜேகேவும் அவ்வளோ ஜாலியாக இது பண்ணுறீங்க. இந்த வாட்டி நீங்கள் ஜேகேவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஜேகே உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிறான், ஹக் பண்ணிக்கிறான். அவனோட பிஹேவியர் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நீங்கள் அவன் மேலே லவ்வில் ஃபாலோ ஆனதுனால அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியல. பட் ஜேகே உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி பிஹேவ் ஆகிட்டுருக்கான். அது நீங்கள் ஒரு டாக்டராக ஃபெயில் ஆகிடுறீங்க அதை நோட் பண்ணால். இப்போ ஜேகே தான் உங்களுடைய ஹிப்பை பிடிச்சிட்ருக்கான். அதில் உங்களுக்கு ஷை தான் ஆகுது. ஆனால் இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்ல, அது உங்களுக்கு அப்போ தோணவே இல்லை. நீங்களும் ஜேகே மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. 2 பேரும் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகே அன்னிகளுக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி இருந்தால் பிடிச்சிருக்கு அன்னிகளுக்கு, எனக்கு தெரியும் அன்னிகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுடைய தலை மேலே தலை அப்படியே வச்சு சாஞ்சு உக்காந்துட்ருக்கான். நீங்கள் அவன் ஷோல்டரில் படுத்திருக்கீங்க, அவன் உங்கள் ஹெட் மேலே லைட்டாக சாஞ்சு வச்சுருக்கான். ஸோ அப்படியே ஒரு பார்க்கில் தான் அந்த தீம் பார்க்கோடைய நைட் வைபும் இருக்கும்ல. ஸோ அவங்க அப்படியே கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறாங்க. ஸோ அதை தான் 2 பேரும் தூரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. 2 பேர் கையிலையும் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க. ஜங்குக்கா குக்கி சொல்ல நீங்கள் நல்லா இருக்குல்ல இது? ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா உன் கூட வெளில வர. அப்படியா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வெளில வரலாம். உனக்கு எங்கே பிடிக்குமோ போகலாம். உனக்காக மட்டும் போகலாம். சரி சரி ஜேகே. குக்கின்னு கூப்பிடு. குக்கி தான் க்யூட்டாக இருக்குது. குக்கி க்யூட்டாக இருக்கா? க்யூட்டாக இருக்குது. க்யூட்டாக இருக்கா? க்யூட்டாக இருக்குது. க்யூட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சிக்ஸு கிள்ளி அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லி உங்கள் கையை கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே பவுட் பண்ணிவிட்டு இங்கே கிஸ் பண்ணு அப்படின்னு பவுட் பண்ணி கேட்குறான். ஜேகே சும்மா இரு. ஃபக் என்ன இது ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுடைய செஸ்ட்டில் சாஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஹார்ட் பீட்டை கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேயோட ஹார்ட் பீட்டும் உங்களுக்கு கேட்குது. ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு தூங்க போகிறீங்க. ஆனால் ஜேகே ஃபேஸில் அந்த ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த ஃபேஸ் இல்லை. அவன் லைட்டாக கோவமாக இருக்கான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஜங்குக் இன்னும் அதை நினச்சிட்டு இருக்கா, வா உள்ளே போகலாம். வா ஜங்குக் வா போகலாம். ஓகே சரி கோக்கி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ரூமில் அவனை தூங்க வச்சுட்டு ஸோ உங்கள் ரூமில் நீங்களும் தூங்க போயிடுறீங்க. பட் ஜேகே தூங்கலா? அன்னைக்கால் தூங்கியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த ரூம்லேருந்து வெளில உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் நல்லா படுத்து தூங்கியிருக்கீங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஓவராக போயிட்டு அதே ஸ்மெல்லு
அனிகல் அதே ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து ஏஞ்சிக்கிட்டு உங்கள் வார்ட்ரோப் தான் போகிறான். உங்களுடைய ஒரு சில ட்ரெஸ் இன்னர்ஸ்லாம் மறுபடியும் எடுத்துகிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் அதை அவன் ரூமில் பதுக்கி வச்சுட்டு அப்படியே அதை ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இதை நான் பத்திரமா எடுத்துக்கணும், ஆமாம் பத்திரமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் முணுமுடுத்துட்டு அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அப்படியே ஜேகே அந்த காரில் இருக்கிறது தான் பார்க்குறான். இதை நான் கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட் போகிறான். பேஸ்மெண்ட்டில் செம்ம நாற்று அடிக்குது. ஜேகே அப்படியே மூக்கை மூடிட்டு வந்து பார்க்குறான். ஆல்ரெடி இந்த டெட்டான பாடி கார்டு தான் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக கிடக்கு. அந்த பாடி டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேகே அதை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உனக்கு தேவைதா, உனக்கு தேவை இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செல்லுக்கு தான் போகிறாங்க. கீழே கொஞ்சம் செல்ஸ் இருக்குது. அதில் செல்லை ஒருத்தவங்க அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது ஜாக்சன் பண்ண வேலை. ஸோ ஜேகே பக்கத்தில் வந்து இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக் அப்படியே தூக்கி போடுறான். அவனும் அப்படியே டெக்னீஷியனாக என்னன்னு தெரியல, அதை அசால்ட்டாக கழட்டி அவன் காலில் மாட்டிட்டு தேங்க்ஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அப்படியே கடகடன்னு சாப்பிட்றான். ஸோ ஜேகே அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். அங்கே பேஸ்மெண்ட்டில் நிறைய கன்று அந்த வந்து ஒரு சில கத்திலாம் இருக்கும். ஏன்னா ஜாக்சன் வந்து ஒரு மாஃபியா. ஸோ அதெல்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு கத்தி எடுக்கிறான். செம்ம ஷார்ப்பாக குட்டியாக இருக்குது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கத்தி எடுத்து அப்படியே அவன் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே போகிறான். எங்கே அவனை பார்த்தேன், டிரைவர் அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்லும் போது, சார் ஆனால் ஜாக்சன் சார் நீ போறியா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கழுத்துலேயும் கத்தி வைக்கிறான். இல்லை சார் கூப்பிட்டு போகிறேன் சார், அங்கே அந்த பசங்க இருக்கிறதுக்கு தானே சார், ஆமாம் கூப்பிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் கூப்பிட்டு போய் விட்டுறாரு கரெக்டாக. அவங்களுடைய பேட் லக்கா இல்லைன்னா செக்கோட குட் லக்கா என்னன்னு தெரில. அங்கே அந்த 4 பசங்க அங்கே தான் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக அந்த தீம் பார்க் முடிச்சுட்டு வெளில வந்து சாப்பிட்லான்னு வந்திருப்பீங்க. அப்போ இந்த 4 பசங்களும் அங்கே வர்றா, என்ன அழகாக இருக்குது, ஓய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ஜேகேவும் தான் கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் கார்லேருந்து இறங்கி ஜேகே கூட அப்படியே வாக் பண்ணிட்டு வரலான்னு வருவீங்க. என்ன இவங்க, எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அப்பா என்ன எப்படி இருக்க, இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க, என்ன காசு கொடுத்தா வருவியா, எவ்வளோ ரேட்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, என்ன கேட்குறாங்க இவங்க அப்படின்ற மாதிரியே. ஆனால் முறைச்சி பார்க்குறான், ஏன்னா அவன் உங்க கூட பேசுகிறான்னு சொல்லிட்டு. பாரு இப்படிலாம் கேவலமாக பேசாத, நாங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கோம், சைக்கோ மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஹேண்ட்ஸை பிடிச்சி போகலான்னு போகும்போது அவனுங்க உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை இது பண்ணுறீங்க. ஜேகேக்கு செம்மக்கம் வருது. விடுங்கதா, இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு புஷு தான். அவன் கீழே போய் விழுந்துடுறான். டேய் என்ன ஹாஸ்டலா, டேய் இங்கே பாருங்கடா அப்படின்னு கத்தும் போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னவாச்சா, என்னடா பொண்ணு செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜேகே இவனுங்களாம் நல்ல பசங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க. என்னப்பா எங்கள் சண்டை அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வரல, அடுத்த வாட்டி வாடி உன்னை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு மாதிரி கையில் சிக்னல் காமிக்கிறாங்க. இது ஜேகேக்கு புரியுது தப்பான மீனிங் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சார் தான் வந்து ஒரு சில படங்கள்லாம் பார்த்து மெமரி பண்ணி வச்சுருக்கானே. ஸோ அதில் இந்த மாதிரி பார்த்துருப்பான். அன்னிக்குள்ளே தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயே வந்து சண்டை போட வந்திருப்பான். பட் நீங்கள் ஜேகே நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கான் ஜேகே. ஏன் அன்னிக்குள்ளேயே அப்படி தப்பாக சொல்லுவீங்களாடா,
அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த கத்தியில் இறுக்கமாக பேக்கெட்குள்ளேயே பிடிச்சிட்டான். அந்த பசங்க கிட்ட தான் போகிறான். ஸோ இப்போன்னு பார்த்து அந்த பசங்களோட அல்டிமேட் பேட் லக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இந்த மாஃபியா இருக்க ஒரு மாதிரி இடம்தான். அதனால அந்த இடத்துல கேமராவும் இருக்காது. ஒரு டைமுக்கு மேலே பீப்புள்ஸும் அங்கே அந்த சரௌண்டிங்ஸில் இருக்க மாட்டாங்க. இவங்க ஜாலியாக குடிச்சிட்டு அந்த பொண்ணு இருக்கே செம்ம ஸ்டெக்சருடா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ ஜெக்கே அப்படியே விறுவிறுன்னு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். அவனுங்க குடிச்சிட்டு இதை வர்றா, டேய் என்னடா நீ மட்டும் வந்திருக்க, அந்த பொண்ணு வரல, சும்மா செம்மையாக இருந்தாடா, கரெக்டு தானே, நீ எத்தனை வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கிட்ட சொல்லிகிட்ருக்கான் ஒருத்தவன் கிட்ட வந்து. அப்போ ஜெக்கி அந்த கத்தி எடுத்து ஒரே அவ்வளோதான், அவன் கழுத்தை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இவனுங்க டேய் என்னடா அங்கேயே நின்றுருக்க, வாடா வாடா அந்த சின்ன பையன் அவனை கூட்டுன்னு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவன் அப்படியே கழுத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேச முடியாமல் தப்பக்கட்டின்னு கீழே விழுந்துடுறான். ஏய் என்னடா மச்சான் கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் குடிச்சிட்டு கிட்ட வரான். ஏய் டேய் டேய் இது ரத்தம் வருதுடா, டேய் என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கிட்ட வரும்போது ஜெக்கி அந்த கையில் அந்த கத்தி வச்சுருக்கான்ல, அந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்துலேயே குத்தி அப்படியே அவன் ஜஸ்ட்டு கிட்ட வரைக்கும் அப்படியே ஆழமாக உள்ளே வச்சு ஒரே சறுக்கு தான். அவனும் கீழே விழுந்து அப்படியே உயிருக்கு போராடிட்டுருக்கான். ஒருத்தவன் செத்துட்டான், இன்னொருத்தவன் அப்படியே மஜா மஜா அப்படின்னு கத்திட்டுருக்காங்க. இதை பார்த்து அந்த 2 பேரும் டேய் என்னடா இது, ஐயோ டேய் மச்சா 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 அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிட்ட வர பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஜெக்கி அந்த கத்தியை அவன் கையில் தான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தான். ஸோ தம் ஃபிங்கரை அந்த கத்தியோட பேக் சைடில் பிடிச்சி அப்படியே அவன் செஸ்கிட்டே குத்தி தம் ஃபிங்கரை அப்படியே ஒரு பஷ் பண்ணுறான். அந்த கத்தி ஆழமாக உள்ளே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவனுடைய அங்கவே குத்தி செத்து போயிட்டான். அவ்வளோதான், இஸ் டெட். இதை பார்த்து ஜெக்கிக்கு நல்லா இருக்குது, தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அப்படியே முறுக்கி எடுக்கிறான். அவ்வளோதான், ரத்தம் அப்படியே அப்படியே ஃபவுண்டைன் மாரி வருது. இதை பார்த்து அந்த 2 பேருமே டே போயிடலாண்டா, நீ தானே என் அணிகள்கிட்ட அந்த மாதிரி அசிங்கமாக காமிச்ச, நான் மட்டும்தான் அவளுக்கு அந்த மாதிரி காமிப்பேன், நீ ஏன்டா காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிரி குதிக்கிறான். ஹேர்லேயே அந்த பையனோட மூஞ்சில் ஒரு கீறல் தான். அவனுடைய காதுலேருந்து அவனுடைய வாய்க்கிட்ட வரைக்கும் பெருசாக ஒரு கீறல். அவன் வாயை பிச்சுக்குது. இதை பார்த்துட்டு இன்னும் ஓடுறான். ஜெக்கி அவனை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிட்டே நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறானா. இங்கே இவன் மாட்டினவன் என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேசக்கூட முடியல. ஒரு சைடு வாய் கிழிச்சு தொங்குது. எப்படி விடுவேன் நான்? நிக்கோலா, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாதுல்ல, நான் எதுவும் பண்ணல, உண்மையாக நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவனால் பேச முடியாமல் பேசிகிட்ருக்கான். ஜேகே ஆனால் அவனோட ஐஸை லாலிபாப் மாதிரி புட்டிங்கி அப்படியே எடுத்துடுறான். அப்படியே அவனை சக்கு சக்குன்னு குத்துறான். அவனும் அங்கேயே செத்துட்டான். இப்போ ஜெக்கி இன்னொருத்தவனை தான் தேடி போயிட்டு இருக்கான். அவன் பயத்தில் ஒரு ஆல்வேயில் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான். என்ன இது சைக்கோ சைக்கோ, இவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே. எங்கே இருக்க எங்கே இருக்க நீயும் தானே அன்னைக்குள்ள மேலே கீழேன்னு பார்த்த? ஐயோ இவன் என்ன கிட்ட வந்துட்டான், கம்முன்னு மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு கூட அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். ஜெக்கி அப்படியே தேடுறான், எங்கே இருக்கான்னு சொல்லி. ஆனால் ஜெக்கிக்கு அவனை காணும். ஆனால் ஜெக்கே பொறுமையாக அங்கேயே நிற்கிறான். அப்படியே ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் அப்படியே சாய்ச்சி நிற்கிறான். எந்த சத்தமும் போடல. போயிட்டானா
போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பொறுமையாக வெளில வந்து எட்டி பார்த்தா ஜேகே ஹாய் அப்படின்னு சொல்லுவானா. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா ஜேகே தான். அப்படியே அவனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளட்டு. இதை பார்த்தவனுக்கு அப்படியே மூச்சு அடைச்சிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஜேகே அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு சக்கு 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 சக்குன்னு கொடூரமாக அவனை ஃபேஸ்லேயே மறுபடியும் குத்தி 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 குத்தியே அவனும் சாகடிச்சிட்டான். அப்படியே பிளட்டு சொட்ட சொட்ட அந்த காரில் வந்து உட்காடுறான். அவரை தான் அந்த டிரைவர் பயந்துட்டார். அப்படியே அவருக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நிகழ்கிட்ட கூட்டிகிட்டு போங்க தம்பி கூப்பிட்டு போகிறேன்ப்பா. ஐயோ இவன் என்ன ஜாக்சன் சார் சொன்னதை விட இவ்வளோ கொடூரமாக இருக்கான். என் உயிர் தான் முக்கியம், எனக்கு நாளிலேருந்து நான் வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு புலம்பிட்டு ஜேகேவை விட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஜேகே அப்படியே நடந்து வரான். இதை பார்த்த ஒரு சில காட்ஸ்லாம் பயந்துட்டாங்க. என்ன இவன் இப்படி வரான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செம்ம பீதியில் இருக்காங்க. ஜேகே அப்படியே பொறுமையாக போயிட்டு அவன் முதல்ல அப்படியே குளிக்கிறான். நல்லா தேய்ச்சி குளிக்கிறான். அழுக்கான பிளட்டு, அழுக்கு, நிறைய அழுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மொத்தமாக கழுவிட்டு அப்படியே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து ஜேகே அன்னிகள் தூங்குறியா, தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, எனக்கு எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுறான். நீ நீ அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவன் செஸ்ட்டில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ எப்பவுமே எனக்கு தான், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி படுக்கிறீங்க. ஜேகே பயந்துட்டான். அன்றைக்கி ஏஞ்சிப்பா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு வந்துடுறான். அவனுக்கு பயம் எங்கே நீங்கள் அவனை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே அவன் வந்து ஒழிச்சு வச்சிருந்த இடத்துலேருந்து உங்கள் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் தான் எடுத்து அப்படியே பெட் மேலே போட்டு அந்த பெட் மேலே படுத்துக்கிறான். ஸோ அவனை அப்படியே சுற்றி பெஷ்டும் போட்டு எனக்கு நீ 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 வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு ஏதோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்களே இருக்கா மாதிரி. ஜேகே என்னாச்சு உனக்கு? நிகழ் நிகழ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கா நிகழ், நீ எனக்கு வேணும் நிகழ், அதோ அந்த டிவியில் முதல்ல பார்த்தேன்ல இந்த மாதிரி வேணும். அவனுக்கு வேணுமா, எடுத்துக்கோ. அப்படியா பிரச்சனை இல்லைல்ல உனக்கு? எனக்கு பிரச்சனை இல்லையே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையே அப்படியே ஹக் பண்ணி அப்படியே அந்த பிரெட் ஃபுல்லாக அப்படியே உருள்றான். அவனுக்கு எது தெரியல என்ன பண்ணுறோன்னு சொல்லி. சரி இப்போ மார்னிங் தான் நீங்கள் ஏஞ்சி அப்படியே ஜேகே வந்து கதவு தட்டுறீங்க. பட் ஜேகே திறக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி போட்டுட்டே அப்படியே எதிர்ச்சியாக உங்கள் ஃபோனை தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க அப்பா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னொரு 2 வீக்ஸில் நான் வந்துடுவோம்மா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு 2 வீக்ஸில் அப்பா வந்துடுவாரா? அச்சோ ஜேகே, இந்த 2 வீக்ஸ் நான் ஜேகே கூட தான் இருக்கணும், அவனை நான் பார்த்துக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஜேகேவை தான் போய் எழுப்புறீங்க. ஜேகே ஆனால் நல்லா தூங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திருக்காங்கள, ஒரு குழந்தைய அப்படியே பொட்டலம் கட்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் தலை மட்டும்தான் வெளியே தெரியுது. அவன் மொத்த பாடியும் அந்த பெட்ஷீட்குள்ளே இருக்குது. நீங்கள் பொறுமையாக அவனுடைய ஹைட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு ஜேகேம்மா இங்கே பாரு ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே தூக்கம் வருது, தூங்கணும் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நீங்களும் அவனுடைய பனானா மில்கை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஜேகே தூங்கிட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு அவனுடைய ஃபோர்ஹெட்டில்
ஏஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சிக்கன் உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். எனக்கு கிஸ் வேணும் ஜேகே. எனக்கு கூட எனக்கு வேணும், எனக்கு மொத்தம் வேணும் கூட, மொத்தம் கூட நீங்கள் மொத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ் அப்படியே முன்னாடி கொண்டு வரான். உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிடுச்சு. அச்சோ இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேவும் தூக்கத்துலேயே உங்கள் ஹேண்ட்ஸ் அவனுடைய பாடியெல்லாம் அப்படியே ரப் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஷிவர் ஆகிடுச்சு. நீங்கள் பொறுமையாக ஜெக்கியோட ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறீங்க. ஜெக்கி அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறான். நிக்கல் ஹேண்ட்ஸ் இங்கே கிட்ட வரைக்கும் பூச்சி எடுத்துட்டா. எனக்கு அவன் ஹேண்ட்ஸ் அங்கே வச்சா எப்படி இருக்குன்னு தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு கீழே பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே நேக்கடாக படுத்திருக்கான். அது உங்களுக்கு தெரியல. அவன் நீங்கள் அவன் ஷர்ட் தான் போடலன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜெக்கி அப்படியே அனிகல் நான் இன்னசென்ட் கிடையாது, நீ தான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவுந்து படுக்கிறான். உங்களோட ட்ரெஸ் தான் கீழே இருக்குது. நல்லா நீங்கள் இப்பயும் தப்பிச்சிட்டீங்க. மீன்ஸ் ஜெகே தப்பிச்சிட்டான். அச்சோ அன்னைக்கு இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு அறக்க பறக்க போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அங்கே வச்சிட்றான். அப்படியே வச்சுட்டு எங்கன்னா உங்கள் ரூம்லேயே கொண்டு போய் வச்சுட்டான். ஏன்னா இப்போ அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அவனோட ஸ்மெல் தான் அடிக்குது, உங்களோட ஸ்மெல் அடிக்கலன்னு சொல்லி மறுபடியும் உங்கள் ரூம்லேயே எடுத்து வந்து வச்சுட்டு ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரியே ஜேகே மறுபடியும் அந்த பனானா மில்க்கை குடிச்சிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்க வரான். நீங்கள் கீழே உட்காந்து ஒரு ஃபைனை தான் பார்த்துட்ருக்கீங்க. சிக்கே அப்படியே உங்கள் பக்கத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே குழந்த மாதிரியே குடிச்சிட்டு அவன் காலை அப்படியே ஸ்விங் பண்ணி உங்கள் காலோடு அப்படியே உரசிக்கிட்டே இருக்கா. நீங்கள் சிக்கே நான் ஃபைல் பார்த்துட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தோளில் சாஞ்சிட்டு உங்களுடைய ஒரு ஹேண்ட்ஸை அவனுடைய செஸ்ட்டுக்கிட்ட பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாஞ்சிட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து குழந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையால் தான் அந்த ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு நான் நைட்டு எடுத்துகிட்டு போகிறேன், நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய நெக்கு கிட்டே உங்கள் நெக்கு கிட்டே இப்போ ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவனோட ஹார்ட் ப்ரீத் பண்ணுது. ஜெகே கொஞ்சம் தள்ளி படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை லைட்டாக தள்ளுறீங்க. ஜெகே ஆனால் அவனுடைய ஃபேஸை உங்களுடைய நெக்கில் நல்லா பரி பண்ணி அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த ஃபைலவே கீழே போட்டுட்டீங்க. ஜேகே இப்போ அவனுடைய பனானா மில்கெல்லாம் குடிச்சிட்டு அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு உங்களை அப்படியே சைடக் பண்ணி அவனே அறியாமல் அவன் உங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய அப்படியே உங்களுடைய நெக்கில் அப்படியே நசில் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறான், நல்லா இன்ஹேல் பண்ணுறான். அவன் ப்ரீத் ரொம்ப ஹெவியாக தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகுது. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. சிக்கே என்ன பண்ணுற, சிக்கே இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் லைட்டாக ஸ்னாப் போய்ட்டு சிக்கே விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தள்ளி வந்துடுறீங்க. அன்னைக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சிக்கே, சாரி, நான் போயிட்டு அங்கே பால் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. சிக்கே ஏன் அப்படி பிஹேவ் பண்ணா, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணா? கொஞ்ச நேரத்தில் நானே என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வேர்வை வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஒரு மாதிரி லைக் நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. அதில் போய் குளிக்கணும், என்ன எனக்கு இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அப்படியே குளிச்சுட்ருக்கீங்க. குளிக்கும் போதெல்லாம் ஜேகே அப்படி பண்ணது தான் உங்களுக்கு வந்து போகுது. ஜேகே ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க ஜேகேவா.
பட் அவன் இன்னசென்ஸை தான் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த சைடு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியல. ஸோ ஜேகே அப்படியே பப்பி ஐஸோட உங்களோட பெட்டில் தான் இப்போ வந்து உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே இங்கே என்ன பண்ணுற? ம் நீ என்னை தள்ளி விட்டு வந்துட்டா. ஆ சரி, நீ போயிட்டு வெயிட் பண்ணு. நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு போகலாம். நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன். அப்படியா, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வெளில போயிட்டான். ஸோ நீங்களும் அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஹேர்லாம் கோம் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா ஜேகே அப்படியே ஆர்வமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நல்லா க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு ஜேகே அன்னைகள் அன்னைகள் இங்கே எங்கே போகிற சொல்ல அன்னைகள். மூவி போகிறோம். மூவிக்கா? போகலாம் நம்ம போகலாம். ஹலோ, சொல்லுங்கள் மேடம். நான் புக் பண்ண சொன்னேன்ல டிக்கெட் 2 டிக்கெட். புக் ஆகிடுச்சு மேடம். தோ இன்னொரு ஒரு 2 ஹார்ஸில் வந்து மூவி ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பொறுமையாக வாங்க, பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி அனிமே அந்த மாதிரி தானே இருக்குது. ஆமாம் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்குல்ல, அந்த மூவிக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே சார். ஓகே, நான் வச்சிடுறேன். ஓகே மேடம் நீங்கள் வந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம். ஓகே. மூவியா? என்ன மூவிக்கு போகிறோம்? அதுவா, அது வந்து ஒரு பொம்மை மூவி. உனக்கு பொம்மை தானே பிடிக்கும், அதுக்கு தான் அதுக்கு போகிறோம். அப்படியா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஹேண்ட்ஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரான். ஸோ நீங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்க லவ் அது ரொம்ப அப்படியே கட்டி போடுது. சரி, நம்ம ஜேகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணுறீங்க. ஜேகே உங்கள் மேலே சாயறான், உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. பட் அந்த ஹக் வந்து ரொம்ப சாஃப்டாக செக்யூராக இருக்குது. ஸோ இப்போ நீங்களும் மூவிக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா அந்த கார்ட்டூன் சொன்னல, அது வந்து அப்படியே ரொம்ப ரஷ் ஆகிட்டு ஃபில் ஆகிட்டு இருக்குது. மேடம், நான் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னேனே. இல்லை மேடம், டிக்கெட் எல்லாம் புக் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மூவிக்கு எந்த டிக்கெட்டும் புக் ஆகலை மோஸ்ட்டாக. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கசகசன்லாம் இருக்காது. ஜேகேக்கு இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்க இடம்லாம் செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கணும். ஓகே, இந்த மூவியே ஓகே தான். ஓகே மேடம். ஓகே, அது வந்து கொஞ்சம் ட்ராமா மாதிரி. ஓகேங்களா? இந்தாங்க 2 டிக்கெட். பத்திரமா போங்க. நீங்கள் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்டாக டைம் டு டைம் வந்துடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேலாம் பண்ணிவிட்டு ஜேகேவை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உட்காரிங்க. போயிட்டு உட்காந்தோடனே ஜேகே பனானா மில்க்கு சொல்லியிருக்கேன், இன்னொரு 2 மினிட்ஸில் நம்மளை தேடி வந்துடும். ஓகேவா? அப்படியா? அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ ஜேகேக்கு பனானா மில்க்கு, சாக்லேட்டு, ப்ரௌனி அது இது நீங்கள் வாங்கி தரீங்க. கரெக்டாக அந்த டைம் டு டைம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ 2 பேரும் ஜாலியாக மூவி பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு லவ் மூவி தான். ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டு இருக்குது. ஜேகேவும் அப்படியே உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு தான், உங்கள் கையை ஹக் பண்ணிட்டு தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அதில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இன்டிமஸியாக வருது. அச்சோ, இது இப்படி வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்க்காம அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டு ஜேகேயை பார்த்தா ஜேகே அந்த மூவியை பார்த்துட்ருக்கான். ஐயோ ஜேகே, அதை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அப்படியே உங்கள் சைடு திருப்பிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைடு ஃபேஸ் திருப்பினாலும் கண் அங்கேயே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜேகேவை கிட்டே இழுத்து அப்படியே ஜேகே என் கண்ணை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கண்ணை மட்டும் பார்க்குறான். நீங்களும் அவனை கண்ணை மட்டும் பார்க்குறீங்க. பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி மார்னிங் சவுண்ட்லாம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. உங்களுக்கு அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அச்சோ அப்படின்னு சொல்லி இங்கே ஜேகேக்கும் ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் தாட் என்னென்னா ஜேகேக்கு இந்த சவுண்ட்லாம் என்னன்னு தெரியாதுன்னு. ஆனால் ஜேகே தான் கொஞ்சம் 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 அடல்ட்டாக மாறிட்டு வரானே, அதனால் அவனுக்கும் புரியுது இதெல்லாம் சும்மா சவுண்டு மட்டும்தான். பட் ஜேகே வந்து பார்த்ததெல்லாம் வேறு லெவலில். ஸோ அதெல்லாம் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி தாட்டில் வந்து போகுது. அன்னைக்கு என்ன ஜேகே, அன்னைக்கு
நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கிட்ட தானே இழுத்து பிடிச்சி உங்களை மட்டும் பார்க்க சொல்கிறீங்க. ஜேகே பொறுமையாக அவங்களுடைய சீக்ஸை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸே பார்த்துட்டு இருக்கான். அவன் என்ன தான் உங்கள் லிப்ஸை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி வைடான சீன்ஸ்லாம் வந்து போகுது. ஸோ அந்த பொண்ணும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அந்த பையன் வந்து அந்த பொண்ணுடைய ஹேரை பிடிச்சி அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணுடைய கழுத்தில் அந்த செயின்லாம் போட்டு இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஃப்ளாஷ் அப்படியே கட்டு கட்டாக வந்து போகுது. சிக்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். லைக் கிஸ்னால் அவனுக்கு எப்படி பண்ணன்னு தெரியல, ஆனால் பார்த்துருக்கான், பட் பண்ணதில்லைல்ல. உங்கள் லிப்ஸோட லிப்ஸ் வச்சோடனே 2 பேருக்குமே செம்ம ஷாக் அடிக்குது. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறீங்க 2 பேரும். ஒரு மாதிரி அது ஒரு பியூர் லவ். ஏன்னா நீங்களும் லவ் பண்ணுறீங்க, சிக்கவும் அது என்னன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப சாஃப்டாக அவனுடைய லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் மேலே பட்ட உடனே உங்களுக்கும் ஷிவர் ஆகுது, ஜேகேக்கும் ஷிவர் ஆகுது. ஜேகே அன்னைக்கு ஜேகே அன்னைக்கு நல்லா இருக்கு. அவள் அன்னைக்கோட லிப்ஸை என் லிப்ஸை வைக்கும் போதே நல்லா இருக்கே, அவன் பண்ண மாதிரி நானும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பொறுமையாக அவனுடைய டீத் எடுத்துகிட்டு வந்து உங்களோட லோவர் லிப்பை லைட்டாக பைட் பண்ணி அப்படியே இழுக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் கண்ணை இறுக்கமாக மூடி ஜேகேவோடைய ஹேரை க்ரிப் பண்ணி அப்படியே லைட்டாக கிட்ட இழுக்கிறீங்க. ஸோ 2 பேருமே இப்போ அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டிங்க. இப்போ உங்கள் அப்பர் லிப்பும் டச் ஆகுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அப்போ கரெக்டாக நீங்கள் கிஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் உங்கள் 2 பேர் லிப்ஸும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் ஆகிருக்கு. அது ஒரு பிக். உங்களோட பாட்டம் லிப்ஸ் வந்து ஜேகேயோட டீத் நடுவில் இருக்குது. ஜேகேயோட டங்கை வச்சு அதை வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மேடம் நீங்கள் ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக வரான். நீங்கள் ஜேகே தள்ளிவிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அவனுடைய டங்கு உங்கள் லிப்ஸில் லைட்டாக லிக் பண்ணது அப்படியே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகுது. இங்கே ஜேகேக்கு அவ்வளோதான், அவனும் அப்படியே கீழே கை வச்சு இறுக்கமாக பிடிச்சிட்டு வலிக்குது, அணுகள் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கீழே கீழே புல் பண்ணி அப்படியே மறைக்க பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே உங்ககிட்ட வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுக்கணும் நாங்கள் வந்து போயிடுறான். ஜேகே எங்கே தெரியுமா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் பின்னாடி போகணும்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தோணலை. இல்லை அவன் பெரிய பையன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை கண்டினியூஸாக அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஷிவர் ஆகுது. ஜேகே ஜேகே கிஸ்லாம் பண்ண தெரியுமா என்னவா? ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே என் ஃபர்ஸ்ட் கிஸ். ஜேகே அது அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிகிட்டே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் 2 கையும் எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே போன ஜேகே அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அனியல் உன் லிப்ஸு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு அந்த லிப்ஸ் எனக்கு வேணும், எனக்கு என் பாடி ஃபுல்லாக அந்த லிப்ஸ் வேணும். அந்த பொண்ணு எப்படி தெரியுமா அந்த பையனை பார்த்துக்கிட்டா, நீ எப்போ என்ன பார்த்துப்பா என்ன பார்த்துப்பா எப்போ பார்த்துப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி அந்த பையனை பண்ண நீ எப்போ என்ன பண்ணுவா லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டங்க்கு அப்படியே அவன் மவுத் ஃபுல்லாக வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ரெஸ்ட் ரூம்லேயே இருந்துடுறான். நீங்களும் எங்கே போனா இவன் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ அது தப்பு பண்ணுறீங்களோன்னு தோணுது. உங்கள் லிப்ஸை அப்படியே வச்சுட்டே இருக்கீங்க. ஜேகேவோட டங்கு உங்கள் லிப்ஸில் எப்படி லிக் ஆச்சு அதை அப்படியே வந்து யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்கள் கை கால்லாம் ஷிவர் ஆகுது.
ஒரு மாதிரி ஷிவர்லேயே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக செக்கையும் வரான், செம்ம ஸ்வெட்டாக இருக்கான். உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு, அவனும் எதுவும் பேசல, நீங்களும் எதுவும் பேசல. ஸோ அவன் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், நீங்களும் அந்த ஸ்நாக்ஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு ஸோ 2 பேரும் அப்படியே காரில் தான் வரீங்க. இப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சாலும் ஜேகே கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேக்கிட்டேருந்து லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே அந்த காரோட டோரில் அப்படியே சாஞ்சிட்டு வரீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு கஷ்டமாக வேறு இருக்குது ஜேகேவை அப்படி புஷ் பண்ணுறது. இங்கே ஜேகேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. என்ன அன்றைக்கி என் கையை தண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும். ஸோ அந்த ஒர்க்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க, அனலைஸ் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக போதான்னு பார்க்கணுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட வந்தாலும் ஜங்குக்கா குக்கி பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜேகேயும் அப்படியே பாவமாக போயிட்டு அப்படியே அங்கே போய் உட்காடுறான். நீங்கள் அவங்ககிட்டவே வரல. ஸோ ஒரு 2 days ஆகுது, நீங்கள் பிஸியாக கிளம்பி வர போயிடுறீங்க. ஜேகே உங்களை விட மாட்டேங்கிறான், கோவப்படுறான். நீ போகக்கூடாது. ஜேகே என்ன பிஹேவியர் இது, எனக்கு வேலை இருக்குன்னு தானே போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. இங்கே ஜேகேக்கு கோவமாக வருது. அந்த கோவத்தை உங்ககிட்ட காமிக்கவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி தனியாக இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு மாதிரி ரஹடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஒரு மாதிரி மெச்சூராக ஆகுறான், அவனுக்கே தெரியுது. அவனுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அந்த சைல்டிஷ் பிஹேவியர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியவும் வரான். ஆனால் அதை நீங்கள் தான் நோட் பண்ணலாம். ஸோ இப்போ 4 days ஆகிடுச்சு நீங்கள் ஜேகே கிட்ட சரியாக பேசி அவனுக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணி. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் அப்பா வராரு, எல்லா ஃபைல்ஸையும் எல்லா இதுவையும் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த அசிலத்தோடைய இன்கம் அவுட்கம் அந்த மெடிசனோட இது அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் ஒரு மாதிரி டயர்டாக வந்துட்டுருக்கீங்க உங்கள் காரில். ஜேகே கூட அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நான் அவன்கிட்ட சரியாக பேசலை. அது அவன் தப்பு மட்டும் இல்லை, நானும் உனக்கிட்ட எழுந்திருக்கக்கூடாது. என்னால் என்னோடய ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு கடை முன்னாடி நிறுத்தி அப்படியே ஜேகேக்கு தான் என்ன வாங்கலான்னு பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஒரு பெரிய பன்னி இருக்குது, அது உங்கள் ஹைட்டுக்கு இருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. விலை என்னன்னு கேட்டால் நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜேகேக்காக நீங்கள் இதை கிஃப்ட் பேக் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி தராங்க. மேடம் அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டால். ஸோ இந்த டாலுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட வச்சுருக்கோம், பாருங்களேன். இல்லை வேண்டாம். இல்லை மேம், இதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். நீங்கள் இது வாங்கினா கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்கணும் மேம். ஏன்னா இதுக்கு ட்ரெஸ் அடிக்கடி நீங்கள் ஒரு ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா? வேணா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஏதோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எந்த ட்ரெஸ்? இதுவும் ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வாங்கிட்டு வந்து உங்களோட காரில் தான் வைக்கிறீங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகிறீங்க. இங்கே ஜேகே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. குக்கி ஹனிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களை இறுக்கமாக பண்ணிக்கிறான். ஜேகே இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கு கிட்ட வந்து செம்மையாக ப்ரீத் பண்ணுறான். ஸோ நீங்களும் அவனை சரி ஜேகே சரி ஓகே 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 கூல் டவுன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே ஆனால் அவங்க விட்டு பிரிய மாட்டான். ஸோ அப்போ கரெக்டாக கதவு தந்துட்டு அந்த காட்ஸ் ரங்க தெரிஞ்சோன்னே நீங்கள் லைட்டாக ஜேகேவை புஷ் பண்ணி ஜேகே அப்படின்றீங்க. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்போவுமே இப்படி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பிக்கிறான். ஸோ அந்த காட்ஸ் வந்ததை அவன் பார்க்கல. நீங்கள் பொறுமையாக ஜேகே பின்னாடி போயிட்டு அவனுடைய கண்ணை அப்படியே முடிக்கிறீங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க, நீங்கள் போகலாம். சரிங்க மேடம், நாங்கள் போகிறோம். அனிகா என்ன கண்ணை மூடி தவிர நான் கோவமாக இருக்கேன். இப்போல்லாம் நீ என்ன உனக்கு பிடிக்கல தானே? சரி வீட்டு நான் போகிறேன். ஜேகே யார் சொன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லி?
அப்போ எனக்கு பிடிக்குமா? இல்லை இல்லை, என்ன உனக்கு பிடிக்குமா? ம் டடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லாமா நீங்கள் அவன் முன்னாடி போய் குதிச்சுட்டு அப்படியே அந்த இதுவை பார்த்து அப்படி கை காமிக்கிறீங்க. ஆ, என்னது இது? ம் இந்த குட்டி பண்ணிக்கு ஒரு கிஃப்ட்டுனா கிஃப்ட்டுனா நான் உனக்கு பொருள் வாங்கி தரது. அப்போ நீ எனக்கு நிறையா சாப்பாடெலாம் வாங்கி தரியே, அதெல்லாமும் கிஃப்டா? அது கிஃப்ட்டு கிடையாது சிக்கி. கிஃப்ட்டுனா கிஃப்ட்டுனா உனக்காக நான் வாங்கி தரது. ஃபுட்டெல்லாம் கிஃப்டில் வருமான்னு தெரியல, ஆனால் ஒரு சர்ப்ரைஸ், நீ ஆச்சரியமாக ஆகிறது, உனக்கு தெரியாமல் வாங்கி தரது கிஃப்ட். ஓ, கிஃப்டா? என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது? பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஆர்வமாக நிற்கிறீங்க. ஸோ ஜெக்கையும் உட்காந்துட்டு அப்படியே பிரிக்கிறான். அது ஒரு கேர்ள் பன்னி மாதிரி இருக்குது. அவனை விட ஹைட்டு கம்மி, ஆனால் உங்களோட ஹைட்டுக்கு இருக்குது. இல்லை புஸ்கு புஸ்குன்னு ஜெக்கே பார்க்குறான். என்ன இது நல்லா இருக்குல்ல, எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இதை நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி உனக்கு வாங்கினேன். நல்லா இருக்குல்ல, இதை பார்த்தோன்னே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. சங்கு நல்லா பன்னி குட்டி மாதிரி இருக்க. இது பொண்ணா? பொண்ணா? இல்லை பொண்ணு புரியல. இது பொண்ணு பன்னி தானே? ஆமாம். அப்போ இது நீ எனக்கு, நான் பையன் பண்ணி நீ பொண்ணு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்னியை ஹக் பண்ணிக்கிறான். நல்லா புஸ்கு புஸ்குன்னு இருக்குது, நல்லா இருக்குல்ல, இந்தா இதுக்கு ட்ரெஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமிக்கிறீங்க. ஓ, ஆனால் இந்த ட்ரெஸ்லாம் நல்லா இருக்காது, இது உனக்கு ட்ரெஸ்ஸு, உன் ட்ரெஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய நைட் கவுன் எடுத்துகிட்டு வரான். ஜிகி அது ஏன் ட்ரெஸ்? இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டு சிக்கி அப்படியே ஹக் பண்ணி அதுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் சங்குக்கான அது ஏன் ட்ரெஸ்? இதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இது ஏன் பண்ணி என் ஹனிகளி தான். என்ன தானே நீ ஹனிகள்னு கூப்பிடுவ? இதுவும் எனக்கு ஹனிகள் தான். ஆமாம், இதுவும் எனக்கு ஹனிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே ஹக் பண்ணிக்கிறான். எனக்காக நீ இது வாங்கின்னு வந்தியா ஹனிகள்? தெரியும், நீ 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 என்னை விட்டு எப்பெல்லாம் போறியோ நான் அப்போ இது கூட இருக்கணும் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்களும் சிரிச்சிட்டு உங்களுக்கும் வேலை இருக்குல்ல, சரிங்க, நீங்கள் அப்படியே ஹால்லேயே உட்காந்துட்டு உங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாங்க. நைட் ஆகிடுச்சு. அப்பாவா? ஹலோ அப்பா. ஏன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்குப்பா. அப்பா ஒரு வாரம் முன்னாடியே வரேன், இன்னொரு 1 day or 2 days அங்கே வந்துடுவேன். ஓ, பத்திரம்ப்பா. சாப்பிட்டீங்களா நீங்கள்? சாப்பிட்டேம்மா. என்னாச்சு? நான் வரேன்னு சொல்கிறேன், எப்பவுமே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குப்பேன், இப்போ என்ன சைலண்ட்டாக இருக்க? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா வச்சிட்றேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு லைட்டாக சேட் ஆகிடுறீங்க. ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டால் கண்டிப்பாக உங்களால் ஜேக்கிக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறீங்க, ஜேகே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு ஸோ தூங்க தான் போகிறீங்க. ஜேகே அடம் பிடிக்கிறான், இல்லை நான் உங்கள் கூட தான் படுத்துப்பேன், நான் உங்க கூட தான் படுத்துப்பேன். ஜேகே அப்படி தூங்கக்கூடாது, நான் ஆல்ரெடி உங்க கூட தூங்கியிருக்கேன்ல. அது அது வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பார்த்துப்பேன், உங்க கூட தான் பார்த்துப்பேன், உங்க கூட தான் இருப்பேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஜேகே அப்படியே ஓகேன்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்களும் ஜேகே அப்படியே படுத்துட்டு அப்படியே மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு கார்ட்டூன் மூவி. ஸோ அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஜேகே தூங்காமல் அப்படியே உங்களவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தூங்கிட்ட பிறகு அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சமத்து பிள்ளையா கர்ட்டன்லாம் லாக் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பால்கனி டோர்
உங்கள் பெட்ரூம் டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ப்ராப்பராக ஏஞ்சி உட்காரிங்க. ஜேகே அப்படியே கீழே அப்படியே படுத்துட்டு இருக்கான். அவன் வாயிலேருந்து ஜொல்லாக ஊற்றிட்டு இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ண நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலேருந்து பொறுமையாக ஏஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கால்லாம் நடுங்குது. நல்ல வேலை என்னென்னா வச்சுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் கீழே கிடக்கு. அந்த ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டு அப்படியே உங்கள் ரூம்லேருந்து வெளில வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க. என்ன பண்ணி தொலைச்சேன் நான்? என்ன பண்ணி? ஐயோ, இதுக்கப்புறம் நான் ஜேகே மூச்சில் எப்படி முழிப்பேன்? நானும் ஜேகே கூட அப்படி இருந்தேன். என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குது. ஒரு டாக்டர் இருந்துட்டு என்னால் என்னைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவேன் இப்போ நான்? என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போடுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி இப்போ பிடிக்கல. உங்கள் பாடிக்கு அது ஓகே, பட் உங்கள் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிட்டு ஹாலில் தான் வந்து உட்காரிங்க நைட்டு. ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒழுங்காக தான் ஜேகேவை ட்ரீட் பண்ணேனா? இல்லை, எனக்கு புரியல. நான் என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன்? நான் என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன்? ஜேகே ஏஞ்சிக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறது இப்போ? ஐயோ, என்னால் முடியல. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த ரூமை சுற்றி வரீங்க. உங்களால் உட்காரவே முடியல. ஸோ அப்போ தான் ஒரு ரூம் கிட்ட வந்து அப்படியே தடுக்கி கீழே விழுறீங்க. அப்பா, என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. என்ன ரூம் முதல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிற்கிறீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக இந்த மேன்ஷனில் சுற்றிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. கார்டனில் வந்து சுற்றி பார்ப்பீங்க. மோஸ்ட்டாக ஹால், ஜேகே ரூம், உங்கள் ரூம், கிச்சன், இதை தவிர வேறு எந்த ரூமுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா இது உங்கள் வீடு இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன இது ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகலான்னு வரீங்க. பார்த்தா அங்கே பிளட் ட்ராப்ஸ் இருக்குது. அதை பார்த்தே பயந்துடுறீங்க. என்ன இது? உள்ள வேறு இவ்வளோ கேவலமான ஸ்மெல் வேறு அடிக்குது. என்னவா இருக்கும்? ஒரு வேளை இது ஃப்ரீசரோ, மீட்லாம் வச்சு கெட்டு போயிடுச்சா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கதவை திறக்கிறீங்க. அப்படியே அந்த ஸ்மெல் குப்புன்னு அடிக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷேக்கி ஹேண்ட்ஸோட, ஷேக்கி காலோட பொறுமையாக கீழே நடந்து போகிறீங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே உங்களால் அந்த ஸ்மெல்லை தாங்கவே முடியல. அப்படியே கையை இறுக்கமாக மூக்குக்கிட்ட வச்சுட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அங்கே டீகம்போஸ் ஆன பாடி உங்களுக்கு பாதி தான் தெரியுது. ஆனால் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறீங்க. கடகடன் மேலே வந்து அந்த கதவு சுற்றிட்டு என்னது இது? என்னன்னா இப்போ பார்த்தேன். என்னது இது? யார் இதை பண்ணியிருப்பா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தில் அப்படியே உங்கள் ரூம் போகிறீங்க. அங்கே ஜேகே படுத்துருக்கான். அங்கேயும் போக முடியல உங்களால். அப்படியே ரூமுக்குள்ளே வெளியவே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது உங்களுக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சுத்தமாக ப்ரீத்தே பண்ண முடியல. ஸோ பொறுமையாக ரூம் போகிறீங்க. ஜேகே மேலே பொறுமையாக அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறீங்க. குழந்த மாதிரி தூங்குறான். ஸோ அப்படியே உங்கள் கையை இருக்கமாக பிடிச்சிக்கிறான். பயந்துடுறீங்க.
ஆனால் பொறுமையாக அவனை சமாதானப்படுத்திட்டு அந்த பொம்மை இருக்கும்ல அதையும் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஜேகே. பொறுமையாக அந்த பொம்மையை எடுத்து அவன்கிட்ட வச்சோன்னே அந்த பொம்மையை இருக்கமா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். பொறுமையாக நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் இருந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக மாற்றிட்டு கார்கி எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறீங்க. உங்கள் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க மிட் நைட்லேயே. உங்களால் சுத்தமாக யோசிச்சே பார்க்க முடியல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தோணுது, அங்கே நான் இப்போ இருக்கக்கூடாது. அதை மட்டும் நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துடுறீங்க. இப்போ உங்களுடைய பழைய வீட்டுக்கு தான் வரீங்க. உங்களுக்கு அங்கே போகவும் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு வேளை நான் யோசிக்கிறது கரெக்டாக இருக்குமா? அந்த டெட் பாடி அங்கே இருந்த அந்த காட்சோட யூனிஃபார்ம் அன்றைக்கி ஒரு நாள் ஜேகே கையெல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சிருந்துச்சு. ஜேகே 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 பண்ணியிருப்பானா? ஜேகே இல்லை ஜேகே கிடையாது. ஆனால் ஜேகே பண்ணியிருந்தா இந்த பாடி டீகம்போஸ் ஆனது பார்த்தா 1 month கண்டிப்பாக இருக்கும். இந்த வீட்டில் உள்ள நானும் ஜேகேவும் தர வேறு யாரும் வரல, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். வீடு க்ளீன் பண்ணுறவங்க வரவங்க கூட நான் இருக்கும்போது மட்டும்தானே வந்துருக்காங்க. அப்போ இது ஜேகே தான் பண்ணியிருக்கானா? அப்போ ஜேகே இன்னும் மாறலையா? அப்போ அவன் பண்ண கொலை எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபைல் எடுத்து இப்போ ரீட் பண்ணுறீங்க. ஓகே கைஸ், ஸோ அன்கட் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். டெலகிராமில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரங்கயாமி லவி 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 லாட் சரங்கமேட்டி சரங்கயாமி பை பாய். அண்ட் தென் இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 வியூ வந்து அண்ட் தென் வந்து ஒரு 20 கிட்ட கமெண்ட்ஸ் 20 லைக்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டு போடுறேன். ஏன்னா இப்படிலாம் சொன்னால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் அதை பண்ணுறீங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டீங்க. போங்க கைஸ், நான் வந்து கோச்சிக்கிட்டவங்க எல்லார் மேலேயும். நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் வியூஸ் வரணுன்றதுக்காக தான். எனக்கு அட்லீஸ்ட் 1.1K வந்தால் கூட போதும், ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் 1K கூட வராமல் இருக்குது. தட்ஸ் வாட் இட்ஸ் ஃபீலிங் மீ ஸோ பேட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருன்னா, இதை நான் கேட்டதில்லை இது வரைக்கும், பட் இப்போ கேட்குறேன். யாருன்னா வந்து நீங்கள் யூடியூப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கப்பா. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டனா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள கேட்க சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து அன்கட் சீன்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கோ செக் இட் அவுட் இந்த டெலகிராம். நான் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ கீழே ஒரு கேப்ஷனும் இருக்கும். ஸோ இதோட பார்ட் போட்டு பார்ட் 1 பார்ட் 2 சப்போஸ் வந்து ஒரே வீடியோவில் அன்கட் சீன்ஸ் 2 டைம்ஸ் வந்தால் நான் தனித்தனி வீடியோவை போடுறேன். பட் வந்து பாட்டெல்லாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி போடுறேன். ஓகே கைஸ், பை பை. லவ் யூ லவ் யூ லவ் யூ. Sarangami.